வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு உறவினர்களால் துரோகத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி துன்பமில்லை. அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் நீச்சம் பெற்ற ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாரு. புதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெறுவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு உச்சம் பெற்ற சுக்கிரன் மற்றும் நீச்சம் பெற்ற புதன் தற்போது 9ஆம் தேதி முதல் வக்ரமும் பெறுகிறார். இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகஸ்ரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார். எனவே இக்காலகட்டம் முழுவதுமே பணப்புழக்கம் என்பது உங்களுக்கு அதிகரிக்குங்க. மனக்கவலைகள் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. தொழில் வளர்ச்சி மேலோங்குங்க. அதே போல் தொல்லை தந்த எதிரிகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் புதனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. பிரபலங்களுடைய அறிமுகத்தால் பெருமை காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய வக்ரகதி காலகட்டங்களில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையும் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் இக்காலகட்டம் முழுவதுமே சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட இருக்குது. இடமாற்றத்தை விரும்புபவர்கள் அது கைகூட இருக்குதுங்க. வருங்காலம் பற்றிய பயம் அகல இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்குங்க. தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்கள் அகல இருக்குது. வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்று விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கும் யோகம் உண்டுங்க. இருப்பினும் சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கும் தளங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. குறிப்பாக இந்த புதனுடைய வக்ர காலகட்டத்தில் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தம மற்றும் விரையாதிபதியானவர் செவ்வாய். அவர் வலிமை அடையும் இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரிய விவரியங்கள் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் உருவாகுங்க. அவர்களின் மேற்படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமில்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீன ராசியில் புதன் பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரித்தவர் தற்போது வக்ரமும் பெறுகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது மட்டும் இல்லாமல் வக்ரமும் பெறுவது என்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி இருக்கும். அவை மீண்டும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த புதன் பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. வருமான பற்றாக்குறை ஏற்படாதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும். கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவே புதன் பகவானுடைய இந்த வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள் அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்குங்க. பிள்ளைகள் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. கட்டிய வீட்டினை கடன் சுமையின் காரணமாக விற்கும் சூழ்நிலை உருவாக இருக்கு. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இணைந்து
அமைந்திருப்பதால வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவுக்கேற்ற செலவுகள் சற்று அதிகமாக இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. ஜென்ம ராசியில் குரு வனத்திலே என்றொரு மோதிரை இருக்குது. காலமாக ஸ்ரீராமபிரானுடைய ஜனன கால ஜாதகத்தின்படி குரு பகவான் அவரது ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால அவர் வனவாசம் செல்ல நேர்ந்தது. அதன் அடிப்படையில் இத்தகைய பழமொழி ஒன்று ஏற்பட்டதுங்க. எல்லோருமே வனவாசம் செல்ல வேண்டும் என்ற நியதி இல்லைங்க. இருப்பினும் வனவாசத்திற்கு சமமான அலைச்சலையும் துன்பங்களையும் ஏற்க வேண்டியிருக்கும் என்பது உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டியிருக்கும் என்பதை இப்பழமொழி உணர்த்ததுங்க. மிக கடுமையான பொருளாதார பிரச்சனைகளையும் குரு பகவானுடைய ஜனன கால ராசி சஞ்சார காலத்தில் விளைவிக்கக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த புதன் பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் ஜீவனஸ்தானமான கும்பராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்தில் சூரியனும் அவருடன் சேர்ந்திருப்பது பணிச்சுமை அதிகமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு வெறுப்பை ஏற்படுத்துங்க. வேறு வேலைக்கு மாற மனம் விளையுங்க. நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட நற்பெயர் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு முயற்சி தோல்வியும் கிடைத்தாலும் கூட அந்த வேலையில் திருப்தி இருக்காது. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறாக இடமாற்றம் ஏற்படுங்க. குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் பலருக்கு தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. இருந்தாலும் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும். நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஆதரவும் தக்க தருணத்தில் கை கொடுக்குங்க. கூட்டாளிகள் சிறு சிறு பிரச்சனைகளை எழுப்புவது கவலை அளிக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவானுடைய கதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை கட்டுப்படுத்தும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ள இத்தருணத்தில் பூமிக்காரகன செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிப்பது நன்மை அளிக்காது. வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க நேரிடுங்க. அடிப்படை வசதிகள் சிறிது குறையுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். இருந்தாலும் பெரிய அளவிற்கு செலவுகள் இருக்காது என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால அக்குறையை சுக்கிரன் போக்கி விடுகிறார். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் கணவருடன் கருத்து வேற்றுமையும் மன நிம்மதியை பாதிக்குங்க. குழந்தைகளினாலும் கவலை ஏற்படுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு வேலை கிடைப்பது தாமதமாகும். ஏற்கனவே பணியாற்றி வரும் மனிதருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புதன் பகவானுடைய வக்ரகதியை அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் செவ்வாய் தோறும் பிரதோஷமாகிய மாலை நேரத்தில் பசுனை அல்லது செக்கிலாட்டிய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.